ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை சுண்டக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். வெள்ளைப்பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், நிறைய இவ்வளோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகம், கடுகு, வெந்தயம் நல்லா இதை தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். சரி வாங்க இன்னைக்கு குழம்பு தாளிச்சு விட்றலாம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இனி சீரகம், வெந்தயம், கடுகு போட்டுக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. இனி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டாச்சு. பூண்டு ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். பூண்டு போட்டாச்சு. எப்போவுமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், எனக்கு பிடிக்கும். அதனால் நல்லா வணங்கட்டும். நாங்கள் பின்னாடி நல்லா வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வணங்கிட்டுருக்கு. பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு வணக்கி விட்டுட்டு நல்லா வணங்கிருச்சு. இப்போ சுண்டைக்காய் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். இந்த டைமில் மிளகாத்தூள், சாம்பார் இது குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுருக்காங்க. இது தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறமா புளி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுண்டைக்காய் மசாலா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் புளி ஊற்றிக்கலாம். சும்மா காரக்குழம்பு செம. புளிக்குழம்பு, காரக்குழம்பு. புளி ஊற்றியாச்சு. உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி ஊற்றியாச்சு. கொஞ்சம் உப்பும் போட்டேன். அதுக்கு தேவையான இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கெட்டியாக ஆயிடும்ல, அதனால். சரி, ஃபைனலி குழம்பு ரெடியானோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். செமையாக இருக்குது பாருங்கள். இந்த நல்லெண்ணெய் வாசம், இந்த சுண்டைக்காய் வாசம் பயங்கரமாக இருக்குது. சரி, ரெடியானோன்னு காமிக்கிறேன். ஃபைனலி சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இப்படி இருக்குது. நல்லா சுண்டி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃபைனலி சுண்டைக்காய் குழம்பு செமையாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சரியா, பாய்.